ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாருமே நலமாக இருப்பீங்க நம்புகிறோம். இன்று படித்ததில் படித்த செக்ஷனில் உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, எதை காரணம் காட்டி உன்னை நிராகரித்தார்களோ அதை நிவர்த்தி செய்து அவர்கள் முன்பு நிமிர்ந்து நில், கடந்து செல். இதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். யாராவது உங்களை நிராகரிக்கிறாங்க ஒரு காரணத்துக்காக அப்படின்னா, அந்த காரணம் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சி அதை நம்ம கிளியர் பண்ணாலே போதும். நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஐயையோ நான் என்ன பண்ணேன், அவன் எதுக்கு என்ன ரிஜெக்ட் பண்ணான்னு நினச்சி எனக்கு ஃபீல் பண்ணாதீங்க. எதனால் நம்ம ரிஜெக்ட் ஆனோம் அப்படின்ற காரணத்தை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுங்கள். அவங்க தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணமாகவும் இருப்பாங்க. இதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோவில் மேற்கொண்டு ஏதாவது கதைகள் ஆட் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயோ நீங்களா? நான் கூட யாரோ என்னவோ நினச்சிட்டேன். சார் உன்னை யார் வந்து தொட போகிறா? நான் தான் வந்து தொடுவேன். என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ராத்திரிக்கு சமைக்கணும்ல, அதான் சரி காலையில் ஆக்குனதெல்லாம் அப்படியே இருக்குன்னு சூடு பண்ணுவேன் தான் சூடு பண்ணிட்டு இருக்கேன். ஆ சரி சரி. எதுவும் வேணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாமா. டீ எதுவும் வைக்கவா என்ன? வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம். எப்பயும் சமையக்கட்டில் வந்து ஏதோ பாத்திரம் எடுத்து கொடுங்கன்னா கூட வந்த உடனே ஓடிடுவீங்க. ஏதோ சுடுதண்ணியை காலில் ஊற்றிட்டு வந்த மாதிரி. இன்னைக்கு என்ன வந்து அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கீங்க? நம்ம தெரியல, நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுறேன்னு பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். அதானே பார்த்தேன். இப்போ கூட ஏதோ வேலை செய்வ போல இருக்கு, ஏதோ ஒத்தாசை பண்ண வந்தீங்களோன்னு நினச்சேன். என்ன பண்ணணும்னு சொல்லு, செய்கிறேன். ஆத்தாடி ஆத்தா, வேலை இருக்கும்போது ஒன்றும் செஞ்சு தர மாட்டீங்க, வேலை இல்லாத போது செஞ்சு தராராமா செஞ்சு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஆனால் என்னன்னு சொல்லுமா? இது வெங்காயம் வெட்டி தரணுமா, உருளைக்கிழங்கு உரிச்சு தரணுமா, இல்லை தக்காளியை நறுக்கி தரணுமா? ஐயோ ஒன்றும் வேணாங்க. அட சொல்லு மல்லிகா. ஆத்தாடி ஆத்தா, என்ன இது? ஒன்றும் இல்லைன்னு சொன்னா அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு இருக்கீங்க. பாத்திரம் மண்ணம் கழுவணுமா, துணிமணி துவைக்கணுமா, இல்லை வீடு வாசலாக கூட்டி கழுவணுமா? என்ன மண்டையில கிண்டையில அடிக்கடி பட்டுருச்சா? ஆடல் ஊசுக்கு இருக்கியே, ஏதோ பொண்டாட்டி கஷ்டப்படுறாளேன்னு தான் வந்தேன். எனக்கு என்னங்க கஷ்டம்? இங்க அவனை ஆளையே காண வீட்டுல. அவன் எங்க போறேன் எங்க வாரேன், நம்மக்கிட்ட என்ன சொல்றானா என்ன? காலையில வெளியே போறேன்னு சொன்னான், நான் எங்க போறேன் ஏது போறேன்லாம் கேட்கல. இவரு நீயும் வெறுத்து பேசினீன்னா அப்புறம் அவன் ரொம்ப வெறுமையாயிருவாம்மா. அதனால கொஞ்சமாவது விட்டு கொடுத்து போவோம். என்ன பண்றது? ஏன்னா அவன் வயசுக்கு அவனே விட்டு கொடுத்து போக மாட்டேங்கிறான், நம்ம எப்படிங்க விட்டு கொடுத்து போக முடியும்? இங்க பாரு, நம்ம அந்த காலத்துல தான் பெற்றவங்களோட ஆசை தான் முக்கியம்னு வாழ்ந்த காலம் எல்லாம் வேற. ஆனால் இந்த காலத்தில் அவங்கவுங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது, அவங்கவுங்க படிச்சிருக்காங்க, அவங்கவுங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது, அதை அவங்க நல்லபடியாக வாழணும்னு ஆசைப்படுறாங்க. நம்மளோட சுமையெல்லாம் அவங்க தலையில் ஏற்றி வைக்கணுன்றது தப்பாக போச்சு. அதனால் நீ எதை நினச்சும் வருத்தப்படாது. தங்கச்சி யாரை சொல்லிட்டு போணுச்சு, அண்ணன் இந்த மாதிரி வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க, அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு வைங்கன்னு. என்ன பண்ணுறது? அதெல்லாம் முடிவு பண்ணிட்டீங்களே, இதுக்கப்புறம் நான் எனக்கு சொல்கிறது? பெத்தவளா நான் பொம்மை மாதிரி வந்து நின்றுட்டு போகிறேன். என்னம்மா இப்படி பேசுகிற? வேற எப்படி பேசுறது? என்னாலையெல்லாம் உங்களெல்லாம் மனசை மாற்றிக்கிட்டுலாம் பேச தெரியாது. என்னமோ பண்ணுங்க, அம்பிட்டு தான். எனக்கு அந்த பிள்ளை வந்தோடனே அந்த பிள்ளையை சுத்தமாக பிடிக்கல. இதில் வேற என்னைய அங்கே வா இங்கே வந்தால் எங்கேயும் கூப்பிடாதீங்க, ஏதோ பண்ணி முடிச்சுட்டு வாங்க. சரி, அப்பனா பொண்ணு எப்படி என்ன ஏதுன்னு பார்த்து விசாரிப்போம். இருக்கு அதை எதுன்னு விசாரிச்சுக்கிட்டு கடைசியில் வந்து நம்மள தொலையோடு வந்து விடியறதுக்கா அவன் விருப்பப்படியாக அவன் வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோம். நாளைக்குன்னு குத்துது குறையுதுன்னு வந்து நம்மளே தான் ஒன்று கேட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம எதுவும் பார்த்துப்போம். என்னம்மா இப்படி பேசுற? இல்லைங்க, அவன் ஆசை தான் முக்கியம்னு அவன் முடிவு பண்ணிட்டான். அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு குறுக்கால போகணும்? அதனால் எதை பற்றி நான் கண்டுக்க போகிறதில்ல. என் புருஷன் என் மாமனார், உங்களை பார்த்தா போதும், அவனை பார்த்துக்கிறதுக்கு அவன் ஆள் கூட்டிகிட்டு வருவான். ஒத்த பையனை வச்சிருக்கோம், அவன் கல்யாணத்துக்கு எப்படி ஜானு பண்ணணும்னு அப்படி ஆசைப்பட்டேன். கடைசியில் இப்படி தான் நடக்கணும்னு இருக்குதோ என்னவோ. மழை காத்தா நீ சுத்தி அடிச்ச நெஞ்சுக்குள்ள மின்னல் அடிக்குதடா, நீ எகிற அம்பலதானே ஒரு கத்திரி வெயிலானே, பச்சை நிறப்பானே நெருப்பானே செவப்பானே. ஆனந்தி. ஹே நிரஞ்சன், ஹே வா நிரஞ்சன், என்னடா ஆச்சு? வீட்டில் என்ன ஆகணும்? எல்லாத்துக்கும் நம்ம மேட்ரு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஒரே ஃபைட்டிங் தான்.
நினச்சிக்கிட்டே இருந்தேன்டா. ஃபோன் பண்ணுவோன்னு பார்த்தேன். வீட்டில் வேற நான் வேற வந்துட்டு போனேன்னா என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு தெரியலன்னு தான் ஃபோன் பண்ணலை. என்னத்தப்பா சொல்கிறது, அவங்க எல்லாரும் அவங்க ஆசையை தான் என் தலையில் திணிக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் எப்படி அதெல்லாம் ஏற்றுக்க முடியும்? எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. நீ என்ன சொன்ன? அவங்க எல்லாமே வந்து அத்தை பொண்ணை கட்டிக்கடா, அத்தை பொண்ணை கட்டிக்க உறவு விட்டுறக்கூடாது, எங்கள் அப்பாயோட ஆசை, அவங்களோட ஆசை, இவங்களோட ஆசைன்றாங்க. அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கிற மாதிரி எனக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, அதனால் என்னால் முடியவே முடியாதுன்னு. அதனால் ஆளுக்கு வந்து கற்றுனாங்க. அப்புறம் அத்தை வீட்லேயும் அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அப்புறம் அம்மா என்கிட்ட பேசலை. அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? எல்லாமே என்னால் தானேடா. நீ என்ன பண்ணுவ? நம்மளோட விருப்பத்தை தானே நம்ம பார்க்க முடியும். ஸோ ஏன்டா இப்படி? அடடே மாப்பிள்ள, வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா அத்தை? எங்க மாப்பிள்ள, நீங்க எங்க வீட்டு பக்கமே வரீங்க? அப்புறம் எப்படி நான் நல்லா இருக்கிறது? அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போக வேண்டியதானே? இல்லை அத்தை, வேலை அதான். ஆயிரம் தான் வேலை இருந்தாலும் வீட்டு பக்கம் வந்துட்டு போங்க, சும்மா வராம இருந்துக்கிட்டு. அடியே மாப்பிள்ளைக்கு காப்பி தண்ணி எதுவும் வச்சு கொடுத்தியாடி? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அத்தை. அதானே இந்த எருமைக்கு திங்கிறதுக்கே நேரம் சரியா இருக்கும், இதெல்லாம் எங்க நேரம் இருக்கும்? இருந்தியா வீட்டில் உல வைக்க தண்ணி இல்லை, அதான் போய் கீழே கல்லுக்குள்ளியில் போய் தண்ணி எடுத்துட்டு வந்தேன். இருங்க தண்ணியை வச்சுட்டு காப்பி தண்ணி வச்சு தரேன். ஐயோ அத்தை, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அத்தை. ஏம்மா என்னன்னே தெரியாமல் நீ பாட்டுக்கு இருக்கம்மா. என்னடி அப்படி என்னடி ஆச்சு? அம்மா அவங்க வீட்டுக்கு எங்கள் காதல் விஷயம் தெரிஞ்சு போச்சுமா. ஏண்டி முழுசா நனைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடி எதுக்குடி? அதான் தெரிஞ்சு போச்சுல்ல, அப்புறம் என்ன? தாராளமா தைரியமா போங்க வாங்க, யார் என்ன சொல்ல போறா? பைத்தியம் மாதிரி பேசாத, பைத்தியம். முதல்ல சொல்கிறத கேளு. என்ன அடியே? அவங்க வீட்டில் அவங்க அத்தை பொண்ணு தான் கட்டிக்கணும்னு சொல்கிறாங்களாமா. ஏன் தம்பி நீங்க என்ன சொன்னீங்க? நான் என்னத்த சொல்லுவேன், நான் ஆனந்தியை தான் விரும்புகிறேன், கட்டினா ஆனந்தியை தான் கட்டுவேன்னு சொல்லிட்டேன். அதனால வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் கோபமாயிட்டாங்க. நீ எப்படி அப்படி பண்ணலாம், பெரிய வந்து எங்கள் அப்பாயோட ஆசை, அந்த ஆசை, இந்த ஆசைன்னு சொல்லிட்டு ஒரே டென்ஷன் படுத்திட்டாங்க. நான் கட்டுனா ஆனந்தியை தான் கட்டுவேன்னு சொல்லிட்டேன். உடனே அவங்க எல்லாரும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு ஒரே சண்டை. காலையிலுமே சரியான சண்டை தான். அதுக்கப்புறம் சரி அம்மா கிட்டையாவது பேசுவோன்னு பார்த்தா அத்தை கோச்சிட்டு கிளம்பிட்டாங்க. அம்மாவும் பேச மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் நான் கிளம்பி இங்கே வந்துட்டேன். பெரியவங்க குடும்பத்தில் அப்படிதான்ப்பா இருப்பாங்க. அந்த காலத்துல எல்லாம் அப்படித்தான், பிறந்த உடனே இன்னாருக்கு இன்னாருன்னு முடிவு பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் அதையே பிடிச்சிக்கிட்டு தொங்குவாங்க. ஆனால் பிள்ளைங்க அப்படி இருக்குமா? அவங்களுக்கு ஒரு ஆசை, அவங்களுக்கு ஒரு விருப்பன்றது புரிஞ்சுக்கிறது இல்லை. நான்லாம் எப்பயுமே ப்ராக்டிக்கலாக பேசுவேன் ஐயா, எனக்கு இந்த இதெல்லாம் பிடிக்காது. அம்மா இப்போ என்னம்மா பண்ணுறது? என்ன பண்ணுறது? இப்போதான் நீங்கள் 2 பேரும் விரும்புவீங்கன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. ஐயோ லூஸு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ற நீ அதையே சொல்லிக்கிட்டு இருக்கவ. இப்போ என்ன பண்ணட்டும்? உங்கள் வீட்டில் வந்து பேசட்டுமா? சொல்லுங்க, வந்து பேசுகிறேன். ஐயோ வேணாம் அத்தை. அதுவும் இல்லாமல் அம்மா அப்பாலாம் ஒரு மாதிரி நினச்சிக்குவாங்க. என்னடா இது பொண்ணு வீட்டில இருந்து வந்து பேசுகிறாங்கன்னு ஒரு மாதிரி நினச்சிக்குவாங்க. ஆனால் யார் என்னத்தை நினைக்க போகிறா? என்னை பற்றி எதை நினச்சாலும் நான் கவலைப்பட மாட்டேன். நான் வந்து உங்கள் வீட்டில் பேசுகிறேன், சரிங்களா? ஏம்மா உன்னை எதுவும் சொல்லிட்டா? ஆட நான் எவளுக்கு அடி வாங்கியிருக்கேன்? எவளாவது என்கிட்ட வாயை கொடுப்பாளா? நம்மள ஏரியாவிலேயே கிழிச்சு கேப்ப நட்டுற மாட்டேன். நீ வேற, அப்படிலாம் யாரும் என்கிட்ட வாயை கொடுக்க மாட்டாங்க. பேசுகிற விதத்தில் பேசுனா அவங்க உங்களுக்கு புரிய போகுது. மாப்பிள்ள நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா? முகமெல்லாம் வாடி போய் இருக்கு. எங்கத்த நேற்று விருந்தப்ப சாப்பிடுது, அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. ஆமாம், பிள்ளைக்கு ஒரு சோறு போடுறதுக்கு இல்லை. இவங்கெல்லாம் வந்துட்டு பேசுகிறாங்க. அப்பத்தான் பிள்ளைக்கு அந்த வாழ்க்கை அமைச்சு தரேன், இந்த வாழ்க்கை அமைச்சு தரேன். நீ மாப்பிள்ளைய கூட்டிகிட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடுவீங்க முதல்ல. என்ன இது போனே போய் தொலைய மாட்டேங்கிட்டேன். உங்களிடம் தற்சமயம் போதுமான அமௌண்ட் இல்லாததால் எந்த அழைப்புகளும் மேற்கொள்ள முடியாது. அத்தாயாத்தா அதானே பார்த்தேன். என்னடா இது போன போக மாட்டேங்குதேன்னு. நான் சார்ஜ் போட்டு வச்சிருக்கேன், நல்லா டவர் கிடைக்கிற இடத்துல வச்சிருக்கேன். அப்படி இருந்தும் போகலையே நினச்சேன். இப்போ தான் தெரியுது இப்படின்னு. ஆத்தாடி இப்போ என்ன பண்ணுறது? பகலாக இருந்தால் கூட எங்கிட்டாவது கடகண்ணியில் போய் ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்துடலாம். ராத்திரி எங்கிட்ட போய் ரீசார்ஜ் பண்ணுறது? இதில் ஃபோனும் வேற வந்து தொலையாது. அந்த பையன் ஃபோன் அடித்தாலும் எப்படி பேசுறது வைக்கிறது? ஆத்தாடி இப்போ என்ன பண்ண? யாருக்கிட்டன்னு போய் கேட்குறது? இந்த செல்வி குட்டி இருந்துச்சுன்னா கூட அதுக்கிட்ட சொன்னால் அது ஃபோன்லேருந்து ரீசார்ஜ் பண்ணி விடும், அப்புறமேட்டு காசு கொடுத்தா வாங்கிக்கும். அந்த புள்ளியும் இல்லை. இப்போ யார்கிட்ட கொடுக்குறது? ஏற்றுக்கிட்ட பசங்கள்கிட்ட கேட்போம்மா? வேண்டாம், போய் உடனே கேட்டால் அவங்களும் தப்பாக எடுத்துக்குவாங்க. என்னடா இது பழகின உடனே இப்படி ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணி விட சொல்கிறாங்கன்னு நினைப்பாங்க. யாருக்கிட்ட கேட்குறது? எருமை வேணும்னு என்னால கலந்துட்டுவியா?
ஏன் அங்கே வீட்டுக்கு நாங்கள் உனக்கு இடம் இல்லையா? ஏ பண்ணி, நான் கால் நீட்டுற இடத்துல நீ எதுக்குடி வந்து உக்காந்துருக்க? பாரு பண்ணி கிண்ணின்னு வச்சுக்க, நல்லா கும்மி விடுவேன். ஆமாம், இவ கும்முற வரைக்கும் எங்கள் போய் பூ பறிச்சுக்கிட்டு இருந்தாரு. அடியே நீ கும்முறதுக்கு கையை ஓங்கணும்னு வை, உன் கண்டங்கால அப்படியே நறுக்கி எடுத்துருவேன். சீ, நீ எல்லாம் படிச்ச பொண்ணு மாதிரியே பேசுற. ஐயோ, நாங்கள் படிக்கலம்மா, நீ ரொம்ப படித்தவத்தான். சோடா புட்டி. ஏய், சோடா புட்டின்னு சொன்னேன்னு வையி, அப்படியே கண்ணு நோண்டி விடுவேன். அடியே சோடா புட்டியை கழட்டணும்னு வையி, என் கண்ணு எங்கே இருக்குன்னு உனக்கே தெரியாது. அடிச்சிருவேண்டி. அற்றி பார்ப்போம். அடிச்சுக்கங்கடி, அடிச்சுக்கங்க. அதையும் தான் நானும் பார்க்குறேன். ஏம்மா, நான் பாட்டிக்கு இதுக்கு கால் நீட்டிக்கிட்டு இருக்கேம்மா, வேணும்னே என் மேலேயே வந்து காலை நீட்டுறாமா. ஏம்மா, நான் கால் நீட்டுற இடத்துல எதுக்குமா இவ வந்து உட்கார்றா? ஆமாண்டி, 2 பேருக்கு தனியாக பட்டால போட்டு கொடுத்துருக்குது. நீ உட்காரக்கூடாது, நீ உட்காரக்கூடாதுன்னு 2 பேரும் இனிமேல் கட்டில் உட்காந்தீங்க, கட்டில் நொறுக்கி போடுவேன் பார்த்துக்கோங்க. ஒழுங்க மரியாதை கீழே உட்காருங்கடி. ஒரு வேலை சொன்னால் செய்யறதுக்கு துப்பு இல்லை. அப்போதான் ஆடுறாளுங்க ஆட்டக்காரிங்க மாதிரி. நேற்று தானடி வாங்கினீங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. தினந்தோறும் இட்டின்னு இடிச்சுக்கிட்டே இருக்கணுமா, இல்லை குத்து ஊசி வச்சு குத்திக்கிட்டே இருக்கணுமா? கம்முன்னு இருங்கடின்னு. ஊர் உலகத்தில் எல்லா வீட்லேயும் தாண்டி பிள்ளைங்க இருக்குது. இருக்கிற இடம் தெரிய மாட்டேங்குது. இதுங்க 2 இருக்குது. அம்மா 2 ஊருக்கு சமம். உங்கள் அப்பனு தாண்டி இருக்காரு. வாயில்லாத புள்ள பூச்சி. அவருக்கெல்லாம் எப்படிதான் இப்படி 2 பஸ் கொடுக்குங்க வந்து பிள்ளையா பிறந்திருக்கோ தெரியல. எல்லாம் இந்த எருமனால தான் நான் திட்டு வாங்கிட்டு கிடக்குறேன். ஏய் சின்னவளே, அப்படியே இந்த இடுக்குன்னு ஆட்டுற அந்த 2 முடியை அப்படியே புட்டிங்க எடுத்து போடுவேன். உள்ளுங்க மரியாதையாக இருந்துக்க சொல்லிட்டேன். ஏம்மா பாருமா, நீ என்னை திட்டுற சிரிக்கிறா பாரு. பெரிய எருமை, அப்படியே உன்னை பற்றி எனக்கு தெரியும், நடிச்சுக்கிட்டு தெரியாத. அவன் பொய் சொல்றாமா? எவரு பொய் சொல்றா உண்மை சொல்றான்றல எனக்கு தெரியாது. அங்கே போய் எல்லாம் சோறாக்கி குழம்பு வைங்க சொல்லிட்டீங்க. உங்கள் அப்பனை மாப்பிள்ளை பார்க்க சொல்லியிருக்கேன். இந்த வாரமும் உங்களை கட்டி விட்டு தாட்டி விட்டு மாமியார் வீட்டில் உங்கள் பெண்டு நொறுக்கலை. என் பேர் ஜானகி இல்லடி. ஜானகி யாரோ கூப்பிடுறாங்க. வெளியே போயிட்டு வந்து 2 பேர்த்தையும் இன்னைக்கு உரிச்சிட்றேன். தோலை கோழி உரிக்கிற மாதிரி. போய் ஒருத்தி ரகம் வை, ஒருத்தி பொரியல் பண்ணு. உங்கள் அப்பன் முட்டை வாங்கிட்டு வருவார், அதை வந்து நான் ஆம்லேட் போடுறேன். போங்கடி. ஏன் வெளியே நின்றுகிட்டு இருக்கீங்க? உள்ள வர வேண்டியதானே? இல்ல ஜானகி, இந்த பையனுக்கு போன் போடணும். ரீசார்ஜ் முடிஞ்சு போச்சு. பையன் அங்கே பயந்துகிட்டு இருப்பான், என்னடா அம்மா போன் எடுக்கல என்ன ஏதோன்னு. அதான் சரி போனுக்கு ரீசார்ஜ் பண்ணணும். ஃபோனு ரீசார்ஜ் முடிஞ்சது எனக்கு தெரியலை, இப்போ தான் பார்த்தேன் தெரிஞ்சுது. சரி செல்வி கண்ணு இருந்துச்சுன்னா அதுக்கிட்ட சொன்னால் ரீசார்ஜ் பண்ணி விடும், காலையில் காசு கொடுத்து போடுவேன். இந்த ஏற்ற வீட்டு பசங்கள்ட்ட கேட்கலான்னு பார்த்தா சங்கட்டமாக இருந்துச்சு. என்னடா வந்த உடனேயும் கேட்குறாங்க இந்த மாதிரின்னு. அதான் சரி பிள்ளைங்க கிட்ட காசு இருந்தால் கொஞ்சம் போட்டு விட சொல்லு, நான் காலையில் தந்துடுறேன். இதில் என்ன இருக்குது? இந்த இருங்க போட்டு விட சொல்கிறேன். நான் நாளை காலையில் தந்துடுறேன். ஆட இருக்கட்டும், யாருக்கிட்ட இருந்து ஓடி போகுதா? அடியே ஃபோனில் காசு இருந்துச்சுன்னா அந்த ஏற்ற வீட்டில் சரவசாக்காவுக்கு ரீசார்ஜ் பண்ணி விடுங்கடி. அம்மா உனக்கு காரி ஆகணும்னா மட்டும் சிரிச்சு பேசுவேன், மற்ற நேரத்தில் முறைப்பா அடிப்பேன். அவர் சொன்னால் சொல்கிறது செய்யணும், இல்லைன்னா இந்த அம்மாவுக்கு கோவம் வரும்னு சொல்லிட்டேன். ஏடி யாராவது ஒருத்தி ரீசார்ஜ் பண்ணி விடுங்கடி, என்கிட்ட காசு இல்லை. ஆமாம் இவகிட்ட என்னகிட்ட இருந்திருக்கு, இல்லை இல்லைன்னு எனக்கு பதில் பஞ்சப்பாடு தான் படுவேன். இல்லைன்றதுனாலே இப்போ ஒரு நாள் இல்லாமே போகுது. பாத்தியம்மா வேணும்னே சாபம் விடுறாம்மா, உன் கண்ணு முன்னாடி சாபம் விடுறான் பாத்தியா? இப்படிதாம்மா சாபம் விடுவா. ஏய் ரீசார்ஜ் பண்ணுங்கன்னு சொன்னால் அதை மட்டும் பண்ணுங்க, என் மண்டுக்கு ப்ரெஷரை ஏற்றாதீங்க. ஏம்மா நான் என்கிட்ட காசு இருக்கவும் தானேம்மா உனக்கு தேவைப்படும் போதெல்லாம் கொடுக்குறேன். இதுவே என்கிட்ட இல்லைன்னா எப்படிம்மா கொடுக்க முடியும்? ஆமாம் ஆமாம் அப்படியே குடிச்சு தள்ளிடுவா. 10 ரூபா கொடுத்துட்டு 10 வாட்டி சொல்லி காட்டுவா. நானும் சொல்லி காட்டுவேன். என்ன உன்ட்ட காசு இருக்குல்ல போட்டு விட வேண்டியதானே? அப்படியே உள்ள பத்திரமா பூட்டி வச்சிருக்கியே. வேணும்னே என்னை வம்புழுக்கிற பத்தியா? அட இருமாட்டு பிள்ளைகளா, ஒரு வேலை சொல்லுங்கன்னா செய்யறத விட்டுவிட்டு தேவையில்லாத நானாட்டியம் பேசிக்கிட்டு இருக்காளுகளே. இந்த விளக்கமாத்த எடுத்துக்கிட்டு வரேன் இரு. அச்சோ என்னடா இது, குறக்குறன்னு சத்தம் தான் வருதே தவிர இதில் எதுவுமே வரவே மாட்டேங்குது. என்னடி பாட்டு வருதா? அட போங்க அம்மாயி, இதுல ஒண்ணுமே வர மாட்டேங்குது, குறக்குறன்னு சத்தம் தான் வருது. அது டவர் கிடைக்காம இருக்கும், அதனால அப்படி இருக்கும். வரும் எங்கிட்டாவது வச்சு பாரு வரும். எங்கிருந்து தான் வாங்கிட்டு வந்தீங்களோ தெரியல. ஆமா உங்க
ஆத்தா வேறு என்ன காசாக வச்சிருக்கா. காயெல்லாம் கடையில் வச்சுருந்தேன், நல்லா பாட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. தம்பி வீட்டில் டிவியில் வான்னு கேட்டு நானே ஊசியில் வாங்கிட்டு வந்தேன். பகல்லலாம் நல்லா தான் பாட்டு வருது, ராத்திரியில் தான் பாட்டு வர மாட்டேங்குது. அது அங்கங்கே வச்சு பாரு வரும். இப்போ சட்டுக்கு டிவிக்கு காசு போட்டால் டிவிலே பார்க்கலாம்ல. ஆமாம், உங்கள் ஆத்தா கறி திங்கிறதுக்கே காசு கேட்டால் தரமாட்டா. இதில் டிவி பார்க்கணும் காசு கொடுன்னு கேட்டோம், அவ்வளோதான் நம்ம 2 பேர்த்தையும் அடித்து வீட்டை விட்டே துரத்தி போடுவா. இருக்கிறத வச்சு பாரு. இது என்னடா இது, ஒன்றுமே வர மாட்டேங்குது. ஏய் பூமாரி, கோகுலு நீயா? என்ன இன்னைக்கு மந்தையில ஒன்று ஆளை காணோம்? ஐயோ நீ வேற. எங்க அம்மா வெளியே காலடி எடுத்து வச்சா அடி உரிச்சு போடுவேன்னு சொல்லியிருக்கு. அதனால தான் வெளியே எங்கேயும் போகாம வீட்டுக்குள்ளேயே இருக்கேன். எங்க வீட்லலாம் அப்படி சொல்றாங்க. நான்லாம் உங்க பேச்சு என்ன கேட்க வச்சுக்கிறேன். நான் பாட்டுக்கு நினைச்ச இடத்துக்கு போவேன் வருவேன். அட நீ வேற, காலையில என்ன சண்டை தெரியுமா? நீ வேற எனக்கு பை கொடுத்தல்ல, அது எங்க அம்மா கொண்டு வந்து உங்க வீட்டிலே கொடுத்துட்டாங்க. அதுவும் இல்லாம சரியான சண்டை ஆகி போச்சு. ஓஹோ, அதனாலதான் எங்க அப்பா வந்து உன் கூட சேரக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொன்னுச்சா? ஆமா ஆமா, அதுவும் இல்லாம எங்க அம்மா உங்க கூட பேசக்கூடாது சேரக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்கு. பெரியவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம காதுல வாங்கிக்க முடியுமா? வாப்பா ஜாலியா இருக்கலாம். நான் வரல, நீ போ. ஏன் இன்னைக்கு ஆலமரத்துல டயர்ல தூரியெல்லாம் கட்டியிருக்கோம் தெரியுமா? செம்ம என்ஜாய்மெண்ட், வா. நான் வரல. ஏய் சொன்ன கேளுப்பா, அங்க நம்ம ஊரே அங்கதான் இருக்கு. அடியே எரும மாடே. ஐயோ அம்மா, அம்மா எப்ப வந்துச்சுன்னு தெரியலையே. சிறுக்கி மகளே, காலையில தானடி இழுத்து போட்டு இருக்குனே, மறுபடியும் என்னடி ஆட்டம் கெடியது கிடக்குது ஆட்டம். பூமாரியா அடிக்காதீங்க, நான் தான் கூப்பிட்டேன். எவ்வாறு இப்போ இவளுக்கு கொடுக்கறது உனக்கு உழுகும். ஒழுங்கு மரியாதையே போயிரு. காலையில் தானே உன் வீட்டில் வந்து அந்த கிளி கிழிச்சேன், மறுபடியும் என்னடா இங்கே ஆட்டம்? அம்புட்டு தான் சொல்லிட்டேன், போடா முதல்ல இங்கேருந்து. போறியா இல்லை அட்டி வெள்ளி ரோட்டவா? போடா முதல்ல. அம்மா வலிக்குதுமா, அம்மா வலிக்குதுமா. வலிக்குண்டி வலிக்கும். காலையில் தானே வெள்ளி ரோட்டுனே, அப்படி இருந்தும் உனக்கு ஏறுதா மண்டையில்? மறுபடியும் என்னடி ஆட்ட வேண்டியது கிடக்குது? நான் இப்படி தான் ஊராக சுற்றி என் பொழப்பு இப்படி சீரழிஞ்சு சின்ன பின்னமாயி நிற்கிது. அடுத்து நீ ஆரம்பிச்சிருக்கியா? அம்மா நான் ஒன்றுமே பண்ணலம்மா, எங்கேயுமே போகலம்மா, இங்கே என்னம்மா இருக்கு. ஏண்டி உன்னை வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னனா இல்லையா? வெளியே என்னடி ஆட்ட வேண்டியது கிடக்குது ஆட்டம்? ஏற்கனவே ஆடி ஆடி அவரைக்காய் அறுத்தது பத்தாது, மறுபடியும் மேற்கொண்டு வெளியே வந்து ஆடி என் உயிர் எடுக்கணுமா? அப்படியே உன்னை அடிக்கணும் போல தான் இருக்குது, அம்புட்டு வெறியா இருக்குது. உள்ள பொடி, உள்ள போடி, போடி உள்ள போ. இவனை என்னதான் பண்ணி தொலைகிறதுனே தெரியலையே, இங்கேயே சுற்றிக்கிட்டு தெரியறான். வீட்டில் ஒரு பிள்ளைய ஒழுங்காக வளர்க்குறாளுங்க, அப்படியே ஆட விடுறாளுங்க, வந்து இங்கே ஆடிக்கிட்டு கிடக்குதுங்க. இன்னைக்கு மணி தப்பிச்சிட்ட, என்னைக்காவது கையில் சிக்கு, அப்படியே உன்னை அடி பாரு, என்ன அடி உரிக்கிறேன்னு. ரீசார்ஜ் ஏறிடுச்சு தானே? ஏறிடுச்சுமா, நான் காலையில் தந்துடுறேன் சரியா? ஆனால் ஒன்றும் அவசியம் இல்லை, இருக்கட்டும். எங்கே போகுது? இல்லைம்மா, யார்ட்டையாவது நான் கை மாற்ற காசு வாங்கினாலும் உடனே திருப்பி கொடுத்துட்றது. நாளை பின்ன எங்கிட்ட கடனை சேர்த்து வைக்கக்கூடாது. ஏன்னா கடன் வந்தால் எவ்வளோ நான் ஆகும்னு எல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். இதில் என்ன இருக்குது? சின்ன கடன் தான், நாளைக்கு சிறுக சிறுக அப்படியே பெரிய கடன் ஆகிடும். சரி விடுங்க. சாப்பிட்டாச்சா? இல்லைம்மா, பையனுக்கு ஃபோன் போட்டு பேசிட்டு தான் சாப்பிடணும். இந்தா அங்கே வண்டி வர்றதை பாருங்க. எங்க? அந்த முக்கு கிட்ட பாருங்க, வண்டி வர்றது பார்த்தா ஏதோ ராணியும் அவங்க வீட்டுக்கார மாதிரி இல்லை? ஆமாம், அவங்கள மாதிரி தான் இருக்கு. என்னடா இது? அதுவும் ஊருக்கு போகிறோம், 3 நாள் 4 நாள் ஆகும் வரத்துக்கு, அப்படி இப்படின்னாங்க. இது என்ன போன அன்னைக்கே வந்துட்டாங்க? அதானே ஒன்றும் புரியலையே. ஆத்தாடி, என்ன இது அப்படியே கிளம்பி வந்துட்டீங்களோ? ஆமாம்மா வந்தாச்சு. 3 நாள் 4 நாள் ஆகும் வரத்துக்கு அப்படி. நீங்கள் இப்போ திடுதுப்புன்னு வந்துட்டீங்க. சாமி கும்பிட்டாச்சு, அதான் வந்துட்டோம். அதுவும் இல்லாமல் வேலை கொஞ்சம் இருந்துச்சு, அதான் சரி கடையை திறந்து வச்சோம்னா ஒரு 10-5 கிடைக்கும். வீட்டில் இருந்தால் யார் அது தருவா? அதான் வந்துட்டோம். என்னடா ஒரு ஆச்சரியமா இருக்கு, என்னைக்குமே ஊருக்கு போனால் வரத்துக்கு மனசே வரல நீங்க இன்னைக்கு இப்படி சொல்ற? உடம்பு கொஞ்சம் முடியல, தலையெல்லாம் வலி. நான் அப்புறம் வரட்டுமா?
சரி சரி, பஸ்ஸில் வந்து அப்படித்தான் இருக்கும். டீ வேணா வச்சுட்டு வரட்டுமா? இல்லை ஜானகி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என்னண்ணே, ஊர்ல எல்லாம் நல்ல மழையா? ஆமாம்மா, நல்ல மழை தான். சரி பாருங்க, வரேன். என்ன எப்பயும் இப்படி கலகலன்னு சிரிச்ச முகத்தோடு போனாங்க, ஊர்லேருந்து வரும்போது சிரிச்சுக்கிட்டே வருவாங்க. இன்னைக்கு என்ன எல்லாரும் எதையோ பறி கொடுத்த மாதிரி வந்திருக்காங்க. அதான் எனக்கும் ஒரு யோசனை இருந்துச்சு, எதுவும் பிரச்சனை என்னமோ தெரியலையே. பிரச்சனையாக இருந்தாலும் எதா இருந்தாலும் ராணி சொல்லுமே, எதுவுமே சொல்லலையே. நம்மக்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு எதுவும் பிரச்சனையா என்னவோ தெரியலையே. சரி சரி, நான் தான் டீ வச்சு எடுத்துகிட்டு வரேன், போவோம் 2 பேரும். ஆ சரி, நான் நிற்கவா? இருங்க வாரேன். என்னவா இருக்கும், ஒன்றுமே புரியலையே. இங்கே பாருங்க மாப்பிள்ள, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க சரிங்களா? நீங்கள் தைரியமாக போங்க. காலையில் நான் வெள்ளனையே வாரேன். உங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் பேசுகிறேன். அவங்கக்கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இல்லைங்க அத்தை, அவங்களாம் ஏற்றுப்பாங்களா என்னன்னு தெரியல. ஏற்றுக்காம எங்கே வெளிநாட்டுக்கா ஓட போகிறாங்க? எங்கிட்ட சுற்றினாலும் அந்த வீட்டுக்குள்ளே தானே கிடக்கணும். காலையில் சாயங்காலம் ராத்திரின்னு 3 நேரமும் கேட்டால் என்னடா இது இப்படியே கேட்குறாங்கன்னு சொல்லி கட்டி வைக்க போகிறாங்க. நீங்கள் நல்லா தெளிவாக இவ தான் வேணும்னு முக்கியமாக இருங்க. அப்போ தான் நான் வந்து பேச முடியும். திடீர்னு எங்கள் அம்மா அழுகுறாங்க அப்பா அழுகுறாங்கன்னு சொல்லி நீங்கள் மாறினீங்கன்னா அப்புறம் எனக்கு பல்பாய் போயிடும். சரிங்களா? ஆ சரிங்க அத்தை. எதை நினச்சும் கவலைப்படாதீங்க. எங்கள் அத்தை நான் இருக்கேன். காலையில் விடிகிற பொழுது உங்கள் வீட்டில் தான். எம்மாடி, மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போய் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் விட்டுட்டு வா. சரிம்மா, வா போகலாம். சரிங்க அத்தை, காலையில் வாங்க, உங்களுக்காக காத்துட்ருப்பேன். அட நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் வாரேன். நல்ல வசதியான மாப்பிள்ளை, எப்படியும் விட்டுறக்கூடாது. நம்மளாம் போய் தேடி கண்டுபிடிச்சா கூட இப்படிப்பட்ட மாப்பிள்ளை கிடைக்காது. நம்ம சொல்கிற பேச்செல்லாம் கேட்குற பையன், எப்படியாவது முடிச்சு வச்சிடணும்ப்பா.